சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். சம்மனசுக்களின் ராக்கினி ஆலயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியானது புனித பேதுரு, புனித பவுல் திருவிழா திருப்பலியாகவும் 11ஆம் ஆண்டு நிறைவு திருப்பலியாகவும் கொண்டாடப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்கவும். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மிகவும் ஒரு விசேஷமான ஒரு நாள். அபூர்வமாக திருச்சபையில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி. சாதாரணமாக புனிதர்கள் பேதுரு, பவுல் அவர்களது திருவிழா வார நாட்களில் தான் நடைபெறும். ஆனால் இந்த வருடம் நாங்கள் பேதுரு பவுல் அடிகளாரின் திருவிழாவை
ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகின்றோம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்ததால் அதை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏன் இது முக்கியம் என்று சொன்னால், பேதுரு பவுல் 2 பேரும் மறையை பரப்புவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். தமது உயிரை கூட கொடுத்தார்கள். ஒரு விதத்தில் பவுல் அடிகளாரை போல நாமும் வேறு நாட்டிற்கு வந்து மறையை பரப்ப, நமது விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எம்மால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை 11 வருடங்களாக இந்த ஆலயத்தில் செய்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த பாக்கியத்திற்கு நன்றி சொல்லும் வகையாக இன்றைய நாளிலே நாங்கள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுப்போம். இன்றைய பீடத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால், இங்கு கூடியிருக்கும் 4 அருட்தந்தையர்களும் வேறு நாட்டிலிருந்து வந்து இந்த நாட்டில் மறையை பரப்ப தமது வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஃபாதர் அருட்தந்தை ஏபல், அருட்தந்தை அருண் அவர்கள் உங்களுக்கு பரிச்சயமானவர்கள். அடிக்கடி நமது ஆலயத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த திருப்பலியிலே பங்கு பெற வந்ததற்கு நன்றியாக அவர்களுக்காகவும், விசேஷமாக அவர்களை திருச்சபை கொடுத்து அவர்களது பெற்றோருக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலி வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்தி இறைவனுக்கு மன்றாடுவோம். நீங்கள் நினைக்கலாம், ஒரு ஆளை மட்டும் ஃபாதர் விட்டுட்டார், அவர் ரொம்ப முக்கியம். நியூ கிட் ஆன் த பிளாக் சொல்லுவாங்கல்ல, அவர் புதிதாக இந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றார். நமது அன்றைய பங்கிலே அவர் சேவை செய்கின்றார். அசிசி பங்கிலே சேவை செய்கின்றார். ஃபாதர் இன்னாசி மில்டன் அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கும் அதே வேளையில் அவரது சேவை சிறக்க, அவர் இந்த நாட்டிலே அன்புடன், பாசத்துடன், சமாதானத்துடன், மகிழ்ச்சியுடன் சேவை செய்யும் பாக்கியத்தை இறைவன் அவருக்கு கொடுக்க விசேஷ விதமாக இன்றைய நாளிலே பேதுரு பவுல் அடிகளாரின் ஆசிருடன் இறைவன் அவரை ஆசிர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாங்கள் அவருக்காகவும் விசேஷமாக மன்றாடுவோம். அவரது பெற்றோர்களுக்காகவும் இந்த திருப்பலி வேளையிலே மன்றாடுவோம். அதே போல் ஒவ்வொருவரையும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து நமக்காக இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்பானவர்களே, நம்முடைய தாய் திருச்சபை ராயப்பர் சின்னப்பருடைய பெருவிழாவை கொண்டாடினாலும் நமக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு மகிழ்ச்சி தருகிற இந்த நாள் நம்முடைய குடும்ப விழாவையும் நாம் சிறப்பிக்கிறோம். இந்த இடத்துல நம்முடைய திருப்பலி ஆரம்பித்து குடும்பங்களை ஒருங்கிணைத்து நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து கடவுளுக்கு ஆராதனையும் புகழ்ச்சியும் செலுத்துவதற்காக இந்த பலியை ஒப்பு கொடுப்போம். அதே வேளையில் இன்று ராயப்பர் சின்னப்பர் பெயர் தாங்கி இருக்கிற இந்த ஆலயத்தில் நிறைய பேர் இருக்கலாம், அவர்களுக்காக மன்றாடுவோம். இன்று அவர்கள் தங்களுடைய திருநாம திருவிழாவை சிறப்பிக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களில் கூட ராயப்பர், சின்னப்பர், பவுல், பேதுரு, பீட்டர் அப்படின்லாம் சொல்லி பேர் இருக்கிறவங்கள இந்த திருப்பலியில் நினைத்து பார்த்து அவருடைய உடல் சுகங்கள், அவருடைய கருத்துக்களுக்காக, அவர்களை நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுத்ததற்காக இந்த திருப்பலியிலே நன்றி சொல்வோம். இத்தூய மறை நிகழ்வை தகுதியுடன் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் எண்ணி மனவருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெருமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் பலவீனங்களையும் கோபங்களையும் தணித்து நம்மை நித்திய வாழ்விற்கு, அழிவில்லாத முடிவில்லாத ஒரு வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் என்னும் புனிதர்களின் பரிந்துரைகளால் நாங்கள் உதவி பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்கள் வழியாக விண்ணக கொடைகளை தொடக்கத்தில் முது திரு அவை மீது பொழிந்தீரே. ஆதலால் அவர்கள் வழியாகவே முடிவில்லா மீட்பின் உதவிகளை உமது திரு அவைக்கு வழங்குவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்கு சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது, உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது, வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது.
அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். உலகெங்கும் சென்றடைகின்றது. உலகெங்கும் சென்றடைகின்றது. இரண்டாம் வாசகம். சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயில் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதர் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களில் எழுதுவதில் பொய் ஒன்றும் இல்லை. இதற்கு கடவுளே சாட்சி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றி அவர்களோடு உணவருந்திய பின் சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவர்களிடம், ஏன் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவர்களிடம், ஏன் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உமக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், ஏன் ஆடுகளை பேணி வளர்? நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, திருச்சபையினுடைய இரு பெரும் தூண்கள் என்று அழைக்கப்படுபவர்கள்தான் இந்த ராயப்பரும் சின்னப்பரும். ஏன் இந்த வார்த்தை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் இன்றைய மறைவுரையினுடைய கருத்து. ஏன் இவர்களை இருபெரும் தூண்கள் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னா, ஒருவர் ரோமை மாநகரிலே பணி செய்து அங்கே மரித்து போகிறார். அதன் விளைவாக அவருடைய வாழ்வினால் அங்கு அநேகர் மனமாற்றம் அடைகிறார்கள், இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அவர்தான் ராயப்பர். புனித பவுலடிகளார் ரோமைக்கு வெளியிலே பணியாற்றுகிறார், பிற இனத்து மக்களுக்கு பணியாற்றுகிறார், அங்கே மரிக்கிறார். அதன் விளைவாக அவரை சார்ந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிறார்கள். நீங்கள் வீடு கட்டுறப்ப ஒரு காலம் போடுறீங்க, ஒரு பைல் ஃபவுண்டேஷன் போடுறீங்க, இன்னொரு பைல் ஃபவுண்டேஷன் போடுறீங்க. ரெண்டையும் இணைக்கணும் இல்லையா? இணைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பில்லர் இருந்து ஒன்று தான், இல்லாமல் இருந்து ஒன்று தான், அது வேஸ்ட்டு தான் இல்லையா? அப்போ இந்த ரோமை மாநகரத்தையும் வெளியிலே இருக்கிற உலகளாவிய திருச்சபையும் இணைப்பதற்கு இவர்கள் இருவரும் பாலமாக திகழ்ந்தார்கள். அந்த பாலம் அமைப்பதற்கு இவர்கள் ஒரு தூண்களாக செயல்பட்டார்கள். தூண் எப்படி இருக்கணும்? முதல்ல
ஸ்ட்ராங்காக இருக்கணும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லை, பில்லர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பில்டிங் வீக்காக தான் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் திருச்சபையை சற்று பின்னோக்கி பாருங்கள். ஆதியிலே எந்த அளவிற்கு இவர்கள் தியாகம் செய்தார்கள், அந்த தியாகத்தினுடைய விளைவாக தான் இன்று அகிலம் முழுவதிலுமே நம்முடைய திருச்சபையானது பரந்து விரிந்து திகழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இரு பெரும் புனிதர்களிடத்தில் இருக்கிற அந்த ஒற்றுமையை நீங்கள் நன்றாக பாருங்கள். ஒன்று, அன்பு காட்டுவதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. இன்னைக்கு நற்செய்தியில் ராயப்பர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார் இல்லையா? ஆண்டவரே, நான் அன்பு செலுத்துகிறேன் என்பது நீர் அறியாத ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதே போல பவுலடிகளார் கடவுள் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருந்தார் என்பதற்கு ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 13 நம்ம அந்த பாடலை வாசிக்க கேட்கிறோம். அந்த பாடல் இப்படி தான் அமைந்திருக்கும். மன்னவரின் மொழி பேசினாலும் விண்ணவரின் மொழியில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒளிக்கு வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலானேன். இறைவாக்கு உரைக்கும் வரம் எனக்கு இருப்பினும் மறைபொருட்கள் யாவும் நாம் அறிந்து தெளிந்திருந்தாலும் உலகளாவிய அறிவுகள் அனைத்தையும் நான் பெற்றிருந்தாலும் மலைகளை பெயர்க்கின்ற அளவுக்கு நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லையேல் பயனொன்றும் இல்லை. என் உடைமைகளை வாரி வாரி கொடுத்தாலும் என் உடலை எரிப்பதற்கு நான் கையளித்தாலும் அன்பு எனக்கு இல்லையேல் நான் பயன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். அப்படியே அந்த 13 இறை வாக்கியங்களும் அன்பை பற்றி அவ்வளவு ஆழமாக எடுத்து கூறுகிறார். காரணம், அவர் அந்த அளவிற்கு கடவுள் மீது அன்பு வைத்திருந்தார். அதில் ஒன்று மட்டும் நம்ம கொஞ்சம் தியானித்து பார்க்கலாம். நம்ம என்னதான் சேரிட்டி ஒர்க் பண்ணாலும், என் உடைமைகளை வாரி வாரி வழங்கினாலும் அன்பு இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு. பிறருக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஃபாதர் சாவுறவர்களையும் மன்னிக்க மாட்டேன் ஃபாதர், ஜென்மத்துக்கும் வாஸ்தப்படியை மிதிக்க மாட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு அழகாக சொல்கிறார் பவுலடிகளார், உடலை எரிப்பதற்கு நான் கையளித்தாலும் அன்பு எனக்கு இல்லை. நான் செத்து போன விட அன்பு எனக்கு இல்லை, நான் ஒரு பிரயோசனமும் கிடையாது. இந்த 2 பேரையும், அதாவது ராயப்பரையும் சின்னப்பரையும் இணைக்கின்ற ஒரு காரணி என்ன அப்படின்னா, அன்பு காட்டுவதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. 2வது பண்பு, குழும வாழ்வை ஆதரித்தவர்கள். அவங்க எப்பயுமே ஒரு குழுவோடு தான் இணைந்து வாழுவார்கள். அதுதான் ஆதிகால திருச்சபை வளர்வதற்கான ஒரு வேரூன்றுதல். உயிரோட்டமாக இருப்பதற்கு திகழ்வது எது அப்படின்னா, தனித்துவமான ஒரு வாழ்க்கை அல்ல, தனிமையாக போயிடணும் அப்படிங்கிறது அல்ல, குழுவோடு இணைந்து வாழுங்கள். அதுதான் திருச்சபையினுடைய மூல ஆதாரணம். அந்த திருச்சபை ஆதியிலே வளருகிற பொழுது ஒரு குழுவாக இணைந்து செயல்பட்டார்கள். இன்று நாம் 11ஆம் ஆண்டு குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். காரணம், நாம் வளர்ந்து வருகிறோம் அப்படிங்கிறதனுடைய நோக்கத்தின் அடையாளமாகத்தான் இன்று இறைவனுக்கு நன்றி கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுலடிகளாரும் பேதுருவும் எப்படி குழும வாழ்வில் இருந்தார்கள்? பவுலடிகளார் ஒவ்வொரு திருச்சபையையும், அதாவது கொரிந்து திருச்சபை, கலாத்தியருக்குரிய திருச்சபை, அங்கே போகிற பொழுது தன்னுடைய உடன்சார் பணியாளர்களை அழைத்து செல்லுகிறார். அவர் தனியாக போகிறதில்லை, அவர் யாராவது ஒரு கம்பெனியனை எப்பயுமே அழைத்து போவார். அதே போல் பேதுருவும் தான் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டியை உருவாக்கி கொள்ளுகிறார். 3வதாக 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை கண்டவர்கள், ருசித்தவர்கள், தங்களுடைய இயேசுவினுடைய அனுபவத்தை உள்வாங்கிக் கொண்டவர்கள். பேதுரு என்னதான் இருந்தாலும், இயேசுவோடு பயணித்தாலும், இயேசு இறப்பதற்கு முன்னதாக அவரோடு இருந்தவர், எல்லாம் பண்ணினாலும்
அவருடைய மாற்றத்திற்கு எது காரணமாக அமைந்ததுன்னு இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி. இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு எம்மாவுசுக்கு போகிற சமயத்தில் தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்பார். ராயப்பா என்ன அன்பு சரியா, என் அன்பு சரியான்னு சொல்லி கேட்பார். அந்த கேள்விகள் அவரை துளைத்தெடுத்தது. அவரையா நான் போய் நானும் மறுதளிச்சேன்? அவர்கிட்டயா நான் கோபப்பட்டு பேசினேன்? இவரா என்கிட்ட இப்படி அன்பு செய்யறியான்னு கேட்குறாரு. இதெல்லாம் புழுங்கி அவர் என்ன பண்ணுறாரு? செத்தா அவருக்காக சாவம், இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது தான் அதனுடைய உறுதிப்பாடு. உயிர் தாண்டவருடைய அனுபவத்தை எப்படி பவுலடிகளார் பெறுகிறாருங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா திருத்தூதர் பணிப்பிரிவு 9 நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டார், இறைவனுடைய ஒளியை எப்படி பெறுகிறார், அதன் பின் எப்படி மாறுகிறார் என்ற வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். 4வதாக 2 பேருமே இறை வார்த்தைக்கு கட்டுண்டவர்கள், இறை வார்த்தையின்படி செயல்பட்டவர்கள். புறம்பாக எதையும் அவர்கள் செய்தது கிடையாது. இறை வார்த்தைக்கு மாறாக தான் நான் சொல்கிறேன், நான் இப்படி தான் சொல்லுவேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தாந்தோன்றித்தனமாக இவர்கள் முடிவெடுப்பது கிடையாது. இறை வார்த்தைக்கு கட்டுண்டவர்கள் கடவுள் என்ன சொல்லுகிறார், கடவுள் எனக்கு என்ன பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறத நினைச்சு தான் தங்களுடைய பணி வாழ்விலே அவர்கள் முன்னேறி சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலுமே வாழ்க்கை வளர்ந்த விதம், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு தனித்துவமானவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுகிறார் மீண்டும் மீண்டும். இவர்கள் 2 பேரும் இரு திசையிலே பயணித்தவர்கள். பாதைகள் வேறு, ஆனால் பயணங்கள் ஒன்று. முதல்ல அழைப்பு. எப்படி அழைக்கப்பட்டார் பேதுரு அப்படிங்கிறது தெரியும். கணசிரத்தி ஏரிக்கரையில் மீனெல்லாம் அலசிக்கிட்டு இருக்க பொழுது ராயப்பா என்னை பின்தொடர் அப்படின்னோடனே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் இல்லையா. நம்ம ராயப்பரை பற்றி பார்க்கிற பொழுது அதிகம் படிக்காதவருங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். பட்டறிவு மட்டும்தான் அதிகமாக தெரியும். மீனை தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த புரோட்டோ கெனானிக்கல் புக்கில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ராயப்பர் குழந்தை வளர்ப்பது எப்படி என்பதை அறியாமல் இருந்திருந்தார். அப்படின்னா என்ன? குடும்ப பொறுப்பை சரியாக நிர்வகிக்க தெரியாதவர். இவரை கொண்டு போய் திருச்சபையினுடைய தலைவராக எப்படி கடவுள் மாற்றினார், அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். பவுலை பற்றி நீங்கள் பார்க்கிற பொழுது, பவுல் ஒரு யூத குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதிலே ஊறி போய் திளைத்தவர். நல்ல அறிவு புலமை பெற்றவர் இல்லையா. அவர் கிரேக்கத்தில் ஞானம் மிகுந்தவராக திகழ்ந்தார். அப்புறம் சட்டத்திட்டங்களை நுணுக்கமாக அறிந்திருந்த ஒரு பக்திமான். அவர் நுண்ணறிவு மிக்க ஒரு மனிதனாக இருந்தார். 2 கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டி. ஒருத்தர் படிப்பறிவே கிடையாது பேதுருவுக்கு, இன்னொருத்தவர் பார்த்தா அதிகமாக படித்தவர், அதிமேதாவி. 2 பேரையுமே கடவுள் அழைக்கிறார். 2வது பயணங்கள் வேறு. இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பேதுரு. அவர் போகிற இடங்களெல்லாம் பின்னாடி ஜஸ்ட் அவர் என்னன்னா கொடுப்பாரு, இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்லாம் ஏங்கி பின்னாடியே போனவர் தான் இந்த பேதுரு. இவர் பவுலடிகளார் அவர் சொல்லுகிறார், நான் காலம் தப்பி பிறந்த குழந்தை. இவர் பேதுரு முதல் சீடராக இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார். ஆனால் பவுலை பொறுத்தளவிலே நான் திருத்தூதரிலே கடையவன், நான் தான் கடைசிக்கும் கடைசி அப்படிங்கிறார். கிறிஸ்தவர்களை மிக மிக துன்பத்திற்கு ஆளாக்கியவன், இவனையா போய் கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார்? 3வதாக பேதுரு சிலுவையிலே அறையப்பட்டு தலைகீழாக மரித்தவர். ஆனால் பவுல் தலை வெட்டுண்டு இறந்து போகிறார். வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசிகளின் வித்து என்பதற்கு இந்த இருவரும் ஒரு அடையாளமாக திகழ்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா இந்த திருவிழாவில் நிறைய பேசலாம். ஒன்று மட்டும், கடவுளுடைய திட்டம் எவ்வளவு ஆழமானது, கடவுளுடைய திட்டத்திற்கு இடையில யாருமே குறுக்க வர முடியாது அப்படிங்கிறதுக்கு இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பேதுரு பணி செய்த இடங்கள் எருசலேமும் ரோமாபுரியும்.
அந்த இடங்கள்ல யார் அதிகமாக இருந்தா? யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள். பேதுரு யூதர்களுக்கு மறைவுரை ஆற்றுகிறார். ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி அறிவு புலமை மிக்க ஒரு மனிதர்களிடத்துல, யூதர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், சட்டங்களை கரைச்சு குடிச்சவங்க, கேள்வி ஞானத்தில் அதிகமாக ஊறி இருந்தவர்கள், கிரேக்கமாக இருக்கட்டும் சட்டமாக எதுவாக இருக்கட்டும், அவர்கள் இந்த உலக அறிவுகள் அனைத்தையுமே பெற்றிருந்தார்கள். அந்த மனிதர்களிடத்துல ஒரு சாதாரண மனிதன் அந்த எருசலேம் கவுன்சில் உள்ளார நின்று பேசுறதுக்கு முதல்ல என்ன வேணும்? தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை யாரு கொடுத்தா? இப்போ படிப்பறிவில்லாத ஒரு மனிதன் அந்த அறிவு சார்ந்த ஒரு குழுமத்தில் போய் பேசுகிற பொழுது அவர் என்னென்ன விதமான தடைகளை எல்லாம் சந்தித்திருப்பார். நீங்க யோசித்து பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இந்த யூதர்களை மனம் மாற்றுவதற்கு எது தேவைப்பட்டது? நீ வாசிக்க கேட்டோம்ல, முதல் வாசகம் அதுதான். அந்த சாதாரண பிச்சைக்காரனை நடக்க வைக்கிறார் அல்லவா பேதுரு. எதன் அடிப்படையில் அவரை நடக்க வைக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன் எழுந்து நட அப்படிங்கிறான். அப்பதான் அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க? ஓ, இவன் சாதாரண மனுஷன் இல்லையா, இயேசுவோட இருந்து இயேசு வழங்கிய அதே சக்தியையும் ஆற்றலையும் இவன் பெற்றிருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள் இந்த யூதர்கள். நம்ம எவ்வளவுதான் வீக்கா இருந்தாலும் கடவுள் நம்முடைய திறமைகளை பார்த்து நம்ம அழைக்க கிடையாது, அழைத்தவர்களை திறமையானவர்களாக மாற்றுகிறார். அழைத்தவர்களை தமக்கு ஏற்புடையவர்களாக அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். அப்படியே கான்ட்ராஸ்டாக நீங்கள் பவுலடிகளாரை பாருங்க. பவுலடிகளார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவு புலமை மிக்கவர். அவர் சாதாரண மக்களிடத்தில் போய் பணியாற்றுகிறார். கொரிந்து நகர மக்கள், கலாத்தியர் மக்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்க. கடவுளுடைய திட்டத்தை பாருங்க, நல்லா படித்தவன் படிக்காதவங்களிடத்துல போய் வேலை செய்கிறாங்க, நல்லா படித்தவங்களிடத்துல படிக்காதவர் போய் வேலை செய்கிறார். கடவுள் எப்படி பயன்படுத்துகிறார்? பவுல் அங்கே போனார்ல, அந்த மக்கள்கிட்ட போனார்ல, அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் என்னென்னலாம் சந்திச்சார்? 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 11 இறைவார்த்தை 24 28 வரை இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் வாசிப்பாரு, சூப்பராக இருக்கும். அவர் பட்ட வேதனைகளை ஒவ்வொன்றாக சொல்லுவார். நான் சிறையிலே அடைபட்டிருந்தேன், துன்பங்களை என்னுடைய தோள் மீது தாங்கிக் கொண்டேன். யூதர்கள் கையிலே 5 முறை 1 குறைய 40 கசையடிகளை வாங்கினேன். இது மட்டுமல்ல, இடர்கள் என்னெல்லாம் இடர்களை சந்தித்தார் என்று சொன்னால், கப்பலின் சிதைவுக்கு ஆளானேன், கல்லால் எரியப்பட்டேன், வழியில் நடந்து போகிற பொழுது காடுகள், மழைகள், மக்கள், ஏன் என்னுடைய சொந்த மக்களே, என்னுடைய யூத மக்களே என்னை எதிர்த்தார்கள், என்னை ஒரு இடரலாக பார்த்தார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு தன்னுடைய மனசு வேதனையை கொட்டி தீர்த்திருப்பார் அந்த திருமுகத்தில். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படி இருக்க போகிறோம்? இந்த திருவிழா நமக்கு சொல்லுகின்ற 4 படிப்பினைகள் என்ன என்பதை மட்டும் கற்றுக்கொள்வோம். 1, கடவுள் எவரையும் பயன்படுத்துவார். இவரை தான் இந்த அருண் என்கிற குருவானவர் வழியாக தான் இந்த மக்களுக்கெல்லாம் நற்செய்தி பரப்ப முடியும். உங்களாலெல்லாம் முடியாதுங்களா? உங்களுடைய வாழ்வினால் நீங்கள் நற்செய்தியை பறைசாற்ற முடியும். 1, குழும வாழ்வு. என்னதான் பிரச்சனைகள் நடந்தாலும், துயரங்கள் நடந்தாலும், குழும வாழ்வை விட்டு ஓடிவிடாதீர்கள், விலகி விடாதீர்கள். ஒற்றுமையாக இருப்பதினால்தான் குடும்பங்களும் வளரும், திருச்சபையும் வளரும் என்று சொல்லுகிறது இன்றைய திருநாள். 2வது, கடவுள் அழைக்கிற பொழுதெல்லாம், கடவுள் கேட்கிற பொழுதாம் ஆம் என்று மட்டும் சொல்லுவோம். மீதி கதையை இறைவன் அழகாக கவிதையாக வடித்து விடுவார். நீங்கள் சொல்ல வேண்டியது ஆம் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். 3வதாக, கடந்த காலத்தை எண்ணி நீங்கள் வருந்தாதீர்கள்.
பேதுரு கடந்த காலத்தை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்திருந்தால் அவரிலே மாற்றம் ஏற்பட்டிருக்காது. உயிர்த்த ஆண்டவரை அந்த கல்லறை திறந்திருக்கிற பொழுது பார்க்கிறார். அதாவது உயிர்த்த ஆண்டவரை பார்ப்பதற்காக ஓடுகிறார். கல்லறை திறந்திருக்கிறது. ஐயோ, என்னுடைய நம்பிக்கை பொய்யாகிவிட்டதே, நான் அவரை தேடி ஓடுவேன் என்று சொல்லி எம்மாவுஸ் நோக்கி ஓடுகிறார். ஓடுகிற வழியிலே இயேசு அவரோடு உடன் பயணிக்கின்றார். உங்களுடைய தோல்விகளை பற்றி துவண்டு நின்று போய்விடாதீர்கள். அதைவிட மேலான ஒன்று கடவுளுடைய இரக்கமும் கருணையும் தான் நம்முடைய தோல்விகளை விட மேலானது என்பதை இன்றைய நாள் சுட்டி காட்டுகிறது. நான்காவதாக, என்றும் இறைவனோடு வாழுகின்ற அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் அதிலே நீடித்து நிலைத்து நிற்பதற்கான வரத்தை கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக ஒளியின்று ஒளியாக உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் நடக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாரிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியிடம் மீண்டும் வர இருக்கிறார். அவரால் ஆட்சி செய்கிறாது. தந்தையிடமிருந்து மாநிலமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மாணவரோடும் ஒன்றாக ஆராயும் ஆட்சியில் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசி வருகிறேன். ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவிழாவையே நம்புகிறேன். பாவம் மன்னிப்புக்கான ஒரு திறந்திருப்பை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுபடியும் வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். திருப்பாடல் 26 சொல்லப்பட்டிருப்பதை போன்று ஆண்டவரிடம் நான் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே, ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார். தூய தந்தையே, ஒரு குழுவாக, ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக இதோ கூடி வந்து ஜெபிக்கிற இவ்வேளையிலே நாங்கள் எந்நாளும் உம்முடைய ஒப்பு உயர்வற்ற உறவிலே வாழவும் வளரவும் எமக்கு தேவையான வரங்களை கேட்டு இதோ இந்த விண்ணப்பத்தின் வழியாக மன்றாடுகிறோம். உயிரினும் மேலான பேரன்பு கொண்ட தந்தையே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இறை அரசை அறிவிக்க தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தேவனே இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, அமைதி, சமாதானம் நிலவவும் மேலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழவும் வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே இறைவா, புனித பேதுரு மற்றும் புனித பவுலை போல் நாங்களும் உமது வல்லமையை பெற்று உம் திருமகன் இயேசுவை வாழும் கடவுளின் மகன் என அறிக்கையிடும் ஆற்றலை அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தந்தையே இறைவா, நாங்கள் உம்மேல் ஆழ்ந்த விசுவாசம் உடையவர்களாய் மாறவும் அடுத்தவர் நலனில் அக்கறை உள்ளவர்களாய் மேலும் நற்கருணையில் உயிருள்ள ஜீவனாய் திகழும் உம் பிரசன்னத்தோடு எப்பொழுதும் ஒன்றித்திருக்க வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். 11 ஆண்டுகளாக நம்மை வழிநடத்திய இறைவன் இந்த ஆண்டு முழுவதிலும் நாம் எடுக்கின்ற முயற்சிகள், திட்டங்கள் அனைத்தையுமே வெற்றி பெற செய்ய வேண்டும் என மௌனமாக அவரிடத்தில் மன்றாடுவோம்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை இறைஞ்சி கேட்பதை கனிவுடன் தந்தரல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவரே, திருத்துதர்களான பேதுரு, பவுல் என்னும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கைகளை உமது திருப்பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். மீட்பாடையே எங்களுக்குள்ள தகுதியை குறித்து அச்சமரும் நாங்கள் உமது கனிவிரக்கத்தால் மீட்படைவோம் என்பதில் மகிழ்ச்சியுருவமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். ஆதலால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றைய எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எனக்கு வலுவூட்டுபவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டும் என்று சொல்லி புனித பவுலடிகளார் சொன்னது இவரை குறித்தே. இவர் அழைக்கின்ற இந்த உன்னதமான பாசமான விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இனத்தை விழுந்தள்ளி வர தகுதியற்றவன், ஆனால் ஒரு ஆற்றல் சொல்லியாலும் ஆன்மா நலமடையும். சொல்வார் மனநீ என்று அறியாமலே
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதர்களின் படிப்பினை ஆழ்வும் நம்பிக்கையாளரை ஒளிர்வித்தீரே. இவ்வாறு நாங்கள் விண்ணக அருள் அடையாளங்களால் ஆற்றல் பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் பேதுரு, பவுல் என்னும் புனித திருத்தூதர்களின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு என்றென்றும் ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாக திகழ செய்வாராக. ஆமென். திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கி உங்களை எந்நாளும் பாதுகாப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தேவனுக்கு நன்றி. சிறகுகளால் விரிகிறதே, இறையுறவில் மகிழ்கிறதே. வாராயோ